ஹே ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம மை லவ் ஃபைவோட எபிலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டடாக விட்ட மாதிரி இருந்தது, அதனால தான் இந்த எபிலாக். ஏன்னா அவங்க லவ் ஸ்டோரி எதுவுமே நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அவங்க லவ் ஸ்டோரிலாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மி கிச்சனில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சரி வாங்கடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 month ஆகுது. கல்யாணமான ஒரு ஃபர்ஸ்ட் 2 days மட்டும்தான் வீக்கிட்ட பேசாமல் அவனுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பேக் டு நார்மல் ஆகியிருக்கும். பட் இன்னுமே நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸில் தான் இருக்கீங்க. ஜஸ்ட் ஹக்ஸ் அண்ட் கிசஸ் மட்டும்தான் உங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு ஈவினிங் டைம், நீங்கள் வீக்காக ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் வீ வரவே இல்லை. டைம் 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது, பட் வீ வரவே இல்லை இன்னும். நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே அப்படியே அந்த ஹால்வேயில் இருக்க கவுச்லேயே தூங்கிட்டீங்க. இப்போது வீ ஒரு 11 o'clock வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறான். உங்களை பார்க்குறான். நீங்கள் கவுச்லேயே படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவன் உங்களை லிஃப்ட் பண்ணி உங்கள் பெட்ரூம்க்கு உங்களை தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறான். உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவனும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை இழுத்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. வீ உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு எழுந்து போக ட்ரை பண்ணுறீங்க. பட் வீ உங்களை இழுத்து திருப்பி அவன் பக்கத்தில் டைட்டாக ஹக் பண்ணி படுக்க வச்சிடறான். திருட்டு போனேன், என்னை விட, நான் போய் குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 5 minutes டீ அப்படியே சரி அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறீங்க. 5 minutesக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் வீ 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 எழுந்திரி வீ, நான் போய் குக் பண்ணணும்டா. கம்மன் பட்ரி, சண்டே தானே, சண்டேனா சாப்பிட மாட்டியா? விரதமா? பட்னியாகவே இருப்பியா? ஷோ சரி போ அப்படின்னு சொல்லி அவனும் உங்களை கடுப்பாக ரிலீஸ் பண்ணுறான். ஆக்சுவலி அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. வீட்டிலே மூவி பார்த்துட்டு சேர்ந்து குக் பண்ணிவிட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு அப்படியே அந்த டே போகுது. இப்போது ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். அப்போது வீ உங்கள்கிட்ட வந்து வைன் ரெடி ஆகுடி, வெளியே போகலாம். நீங்கள் எக்ஸைட்டடாக எங்கே வீ போகிறோம்? மால் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் டின்னருக்கு போயிட்டு அதுவும் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் போகலாம். அப்புறம் நைட் டைம் பீச் வாக். ஓகே, அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியே லாங் ட்ரைவ் போகலாமா? நைட் டைம் போனால் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எக்ஸைட்டடாக கிளம்ப போயிட்டீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு வீயை தேடுறீங்க. அவனை காணும். வீக்கு கால் பண்ணுறீங்க. அவன் உங்கள் காலை கட் பண்ணுறான். நீங்கள் இன்னும் டென்ஷன் ஆகிடுறீங்க. அவன் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். சாரி டி, அவனை மீட்டிங், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் இத்தனை நாளாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த கோவம் எல்லாம் மொத்தமாக வெளியே வருது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் எப்போ தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க அந்த கவுச்லேயே. டைம் 12 ஆகுது. அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் கொல்லை காண்டில் ஹால்லே இருக்கிற கவுச்லேயே ரெடி ஆனபடி அப்படியே ட்ரெஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் லைட்ஸ் கூட ஆன் பண்ணாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் உள்ளே வந்து லைட்ஸ் ஆன் பண்ணுறான். அப்போது உங்களை பார்த்துட்டு பயந்துடுறான். அவனுக்கு உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது, ஆஹா இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது போல் அப்படின்னு. அவன் உங்ககிட்ட வந்து வயன் தூங்கல, நீனும் ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்து மறைக்கிறீங்க. அவன் சாரிடி சாரிடி சாரிடி, ஐம் ரியலி சாரி, அது திடீர்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் வந்துடுச்சு, சாரிடி அப்படின்றான். நீங்கள் எதுவுமே பேசலை, அவனுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. எழுந்து வேகமாக கெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டீங்க. அவங்க பின்னாடியே வரான் ஓடி வயன் வயன் அப்படின்னு சொல்லி.
பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் கெஸ்ட் ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டீங்க. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்கள் செம்ம கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னு. அவனோட மிஸ்டேக் தான் அப்படின்னு தெரியும். பிகாஸ் 1 வீக்காகவே அவன் இதை தான் பண்ணிகிட்ருக்கான். உங்களை ரெடியாக சொல்லுவான், வெளியே போகலான்னு சொல்லுவான், இங்கே போகலாம் அங்கே போகலான்னு பிளான்லாம் வேறு லெவலில் போடுவார் தலைவர். ஆனால் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போக மாட்டான். ஐதர் அவன் வந்து மறந்துடுவான், இல்லைனா அவனுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிடுவான். இந்த வீக்லேயே இது 6th டைம் நடக்குது. நீங்களும் சரி ஓகே அவன் பிஸியாக இருக்கான், இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், நம்ம அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக சண்டை போடாமல் தான் இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க. பிகாஸ் அவன் எப்பயுமே தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கர டென்ஷன் ஆகிட்டீங்க. அது அவனுக்கும் நல்லா தெரியும். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் வந்து கதவை தட்டுறான், கெஸ்ட் ரூம் டோரை. பட் நீங்கள் திறக்கிற மாதிரியே இல்லை, டைம் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் கதவே திறக்கல. அவங்களுக்காக ஆஃபீஸ் கூட போகாமல் உட்காந்துட்ருக்கான். பட் ஆனால் நீங்கள் கதவை திறக்கவே இல்லை. அவனும் திருப்பி வந்து ஒரு 11 o'clock இருக்கும் மார்னிங். கதவை தட்டுறான் திருப்பி. என் வயன் கதவை தர வயன், தரடி. அப்போ தான் நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணுறீங்க. என்ன உனக்கு பிரச்சனை? என்னால் வர முடியாது, ஆஃபீஸ் தானே வேணும், போய் அதே கட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பக்கத்துலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இவன் கத்திகிட்டே இருக்கான் வயன் வயன் அப்படின்னு. நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. பாரு, இப்போ கதவை திறக்கலன்னு வச்சுக்கோ, நான் உடச்சிட வேண்டி நீ தான் திருப்பி டோர் வாங்கி மாட்ட போகிற. என் வயன் ஷோ சாரிடி, நான் பண்ணது தப்பு தான், எனக்கே நல்லா தெரியுது. நீ வந்து வெளியே கூட அடிச்சுக்கோ, ஆனால் இப்படி பண்ணாது வயன், வெளியே வா ப்ளீஸ். என்னால் வர முடியாது. வயன் ப்ளீஸ், வயன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு பசிக்குதுடி வா. ஓ, உனக்கு பசிக்குதுன்றதுனால தான் நீ டோர் நாக் பண்ணுறல. என்னை பற்றி உனக்கு கவலையே இல்லை, நான் கோவமாக இருக்கேனா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உனக்கு தேவை இப்போ சோறு தானே? அப்படி இல்லைடி, நீ சாப்பிடல. 11 o'clock ஆகுது வயன், ப்ளீஸ் வாயன். நான் வர மாட்டேன் நீ ஆஃபீஸ் கிளம்பும் முதல்ல. எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்கேன் இன்னும்? நான்லாம் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போய்ட்றீங்க. அவன் அது கூட தெரியாமல் ஐயோ பாவம் பிள்ளை கத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு 2 hours கழித்து அவன் அந்த கவுச்லேயே சுருண்டு படுத்துட்ருக்கான், ஹாலில் இருக்க கவுச்சில். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி, சரி வா குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அவனும் ஒரு பிரைட் ஸ்மெல் பண்ணிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வரான். நீங்கள் உள்ளே போகிறீங்க, குக் பண்ணுறீங்க. அவன் என்னென்னமோ சொல்லிகிட்டே இருக்கான், இந்த மாதிரி அந்த மாதிரி, இங்கே போகலாம் அங்கே போகலாம், இங்கே இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கான். பட் ஆனால் நீங்கள் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி ஓகே, இவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்காக போயிட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ், ஜூஸ், அப்புறம் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரான். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வரான். பட் ஸ்டில் நீங்கள் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அவன் வாங்கி தந்ததையும் எடுக்கலை. அது பாட்டுக்கு ஒரு மூலையில் கிடக்குது அவன் வாங்கிட்டு வந்தபடி. நீங்கள் எடுக்கவே இல்லை. அவனுக்கு குக் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட்டு திருப்பி ரூம்குள்ளே போக பார்க்குறீங்க. அதுக்குள்ளே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் அந்த கவுச்சில் அவங்க கூட உட்காந்துட்டு இப்போ என்ன என் மேலே கோவம் தானே, இந்தா இதை வச்சு கூட அடி அப்படின்னு சொல்லி அவன் டிவி ரிமோட் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் இதை வச்சு அடித்தா வலிக்காது. வலிக்குண்டி. என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில்? என்ன நினச்சிட்ருக்க நீ? நான் கேட்டேனா வெளியே கூட்டு போனேன். சரி காம் டவுன். ஏன் இவ்வளோ கோவம்? பின்ன கோவம் வராதா? என்னடா நினச்சிட்ருக்க? நீ பாட்டுக்கு வருவ, கிளம்புன்னு சொல்லுவ. நானும் எக்ஸைட்டடாக ஜாலியாக ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போகிறோமே, இங்கே போகலாம் அங்கே போகலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தா கிளம்ப சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு எங்கேயாவது வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் நானும் அந்த கேட்டை பக்கம் அழைச்சிட்டு திருப்பி போய் சாப்பிட்டு தூங்கிடணும். நீ எப்போ வரணும் தெரியாது, எப்போ போகிறனோ தெரியாது. அப்படி தான் இருக்கணும்ல. இது பாரு, ஸ்டார்ட் அப் பிளான் இப்போ தான் பண்ணியிருக்கேன், இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு வச்சுக்கோயேன், வாயிலே குத்திடுவேன். அதுக்காக தான் நான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன். நான் கேட்டு நான் உன்னை என்னை வெளியே கூப்பிட்டு போய் எனக்கு போர் அடிக்குதுன்னு நான் கேட்கல. அப்புறம் ஏன்டா நீயே தான் சொல்கிற, அப்புறம் நீயே பிளானை கேன்சல் பண்ணுற?
என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நீ சொல்கிறத மட்டும் நான் எதுவும் செய்யலைன்னா உனக்கு அவ்வளோ கோவம் வருதுல்ல? அப்போது நீ சொல்கிறதையும் ஒழுங்காக பண்ணணும்ல? அவன் அப்படியே சைலண்ட்டாக தலை குனிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கான். எப்பயுமே இப்படின்னா சண்டை போடும்போது அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். நீங்கள் பேசி காம் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் அவன் வந்து பேசவே ஆரம்பிப்பான். பிகாஸ் தெரியும் அவனுக்கு நீங்கள் கோவமாக இருக்கும்போது என்ன பேசினாலுமே திருப்பி ஏதாவது பேசிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்ருப்பீங்கன்னு. அதனால அவன் அமைதியாகவே இருக்கான். இப்போ நீங்கள் வாயை திறந்து பதில் சொல்லு. நான் சொன்னாதான் கோவப்படுது. இது பாருவி, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்கிறேன். எனக்கு செம்ம கோவம் வருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது கூட அவ்வளோ சுற்றுவோம். இங்கே போவோம், அங்கே போவோம், எங்கெங்கேயோ போவோம். ஆமாம், கரெக்டு தான் போவோம். அப்போது நான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நானே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல. அப்போது ஹார்ட் ஒர்க் போடணும்ல. ஹார்ட் ஒர்க் போடு, நான் வேண்டான்னு சொல்லலை. உனக்கு ஹெல்ப் வேணும்னா நானும் கூட பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். நீ இதை பாருவி, ஏன்னாலும் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு புரியுது, யூ ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் யுவர் கம்பெனின்னு. உன்னோட பேஷன் நோக்கி நீ ஓடிட்டுருக்கேன்னு எனக்கு புரியுது. நீ நம்ம ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கல, அதுதான் எனக்கு கோவம் வருது. வெளியே போகலான்னு இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கிடையாது வி, 6th டைம் இந்த வீக்லே. நான் ரெடி ஆகிட்டு உனக்காக உட்காந்துருந்தா நீ எதுவுமே கண்டுக்காமல் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுற. அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுற சாரி டீனு. சாரி கேனாட் சால்வ் எவ்ரி திங். சரி சாரி, திருப்பி சாரி சொல்லாத, எனக்கு கோவம் தான் வருது. ஓகே சரி, வேணா கூட அடிச்சுக்கவா? அதானே சொல்லுவேன். என்ன திட்டினாலும் எப்படி வாங்கிட்டே இருக்கு? இப்போ வாங்குறதா வேணாமா? நீங்கள் சிரிச்சிட்டீங்க அவன் அப்படி சொன்னோன்னே. அவன் அப்பாடி சிரிச்சிட்டியா, சரி இப்போ நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொன்ன திருப்பி மறைக்கிறீங்க. சத்தியமாக இன்றைக்கி நான் எங்கேயுமே போக மாட்டேன்டி. இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம், அதுக்காக தான் இங்கே உட்காந்துருக்கேன். ஃபைனல், நீ போய் ரெடி ஆகிட்டு வா, நானும் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுறான். நீங்கள் நான்லாம் உன்னை நம்ப மாட்டேன். நம்ம இங்கேயே வேணா கூட இருக்கலாம், ஆனால் வெளியே போகலான்னு தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. திருப்பி நீ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவேன். நான் திருப்பி டென்ஷன் ஆகிடுவேன். தேவையில்லை, நம்ம இங்கேருந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் இல்லை நீ போய் கிளம்பியே ஆகணும், நம்ம வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி ரூமில் தள்ளி விட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடி அப்படின்ட்டு அமுச்சு விட்டான். நீங்களும் போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அழகாக சாரீலாம் கட்டிட்டு, ரெட் வித் பிளாக் கலர் சாரீ கட்டிட்டு வெளியே வரீங்க. அவன் வேன் பார்த்துட்டே இருக்கான். பிகாஸ் கல்யாணம் முடிஞ்ச அதுக்கு அடுத்த நாள் கட்டியிருப்பீங்க சாரீ. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு பைஜாமாஸோட தான் வீட்டில் சுற்றிட்டு இருப்பீங்க. ஆஃபீஸ் போனாலும் ஃபார்மல்ஸ், வெஸ்டர்ன் வேர் அப்படி தான் போடுவீங்க. அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கான். என்ன போ ரெடியாக போ அப்படின்னு சொல்கிறீங்க. மேட்சிங்காக போகலாமா அப்படின்றான். எடுத்து வச்சுட்டேன் போ அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போய் அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரான். கரெக்டாக அவன் கார் கீழெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும்போது அவனுக்கு ஃபோன் கால் வருது. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அந்த கவுச்சில் போய் உட்காந்துடுறீங்க. ஆத்தி இன்னைக்கு சிக்கணும் செத்துச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறான். டே மச்சான் என்னடா? டே மச்சான் அர்ஜென்ட் வா, தயவு செஞ்சு வாடா. என்னடா பிரச்சனைக்கு? என் கேர்ள் ஃப்ரெண்ட்னா என்னென்னு பார்க்க முடியாது. என் ஒய்ஃபை நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன், கிளம்பு. டே ப்ளீஸ்டா, டே நீ இன்னைக்கு வரலன்னா எனக்கு பிரேக்கப் பண்ணுடா, சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். நீங்கள் அவன் ரியாக்ட் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே தான் உட்காந்துருக்கீங்க. வைன் போகலாமா? என்ன சொன்னாங்க? அதுவும் இல்லை, ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க போகலாம். ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப் கூட விளையாடுவியா? என்னன்னு கேளு வாங்க. வா வெளியே போகலாம். திருப்பிலாம் என்னால் உன்னை ஹேண்டில் பண்ண முடியாதா? நான் என்ன ராட்சசியா? ஐயோ உண்மையை சொன்னால் திட்டுவாளே. இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வைன் வா வெளியே போகலாம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் காரில் ஏறாமல் நின்றுட்டே இருக்கீங்க. ஏறிடி, கார் வேண்டாம். அப்புறம் பைக்கில் போகலாமா?
அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போய் பைக் எடுத்துகிட்டு வரான். 2 பேரும் பைக்கில் போகிறீங்க. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அன்றைக்கி மால், தேட்டர், பீச், அந்த மாதிரி டின்னர், அந்த மாதிரி அன்றைக்கி டே ஃபுல்லாக பயங்கரமாக ஃபன் பண்ணுறீங்க. கரெக்டாக வீட்டுக்கு வர டைம் அப்போது செம்ம மழை. நீங்கள் 2 பேரும் நல்லா நனைஞ்சிட்றீங்க. 2 பேரும் வேணுன்னே மழை நனையணுன்றதுக்காக பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு மழை நனைஞ்சிட்ருக்கீங்க. அதுவும் பீச்சில் நீங்கள் ஜாலியாக மழை நனைச்சிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க உங்களையே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போது அவ்வளோ நேரம் அவன் உங்கள் ஃபேஸ் மட்டும்தான் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் தான் உங்களை ஃபுல்லாக நோட் பண்ணுறான். நீங்கள் வேர் பண்ணியிருக்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாரி. அது தண்ணினால் இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அவன் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. சுற்றிலாம் யாருமே இல்லை, இருந்தாலுமே ஹீஸ் வெரி பாசசிவ். அவனோடதுன்னா அது அவனோடது மட்டும்தான். ஸோ அதனால் அவன் போட்டிருக்க ஜாக்கெட் எடுத்து உங்கள் மேலே போட்டு விடுறான். நீங்கள் அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. வா வைன் கிளம்பா, டே நல்லா இருக்குடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் லேட்டாக போகலாம். வைன் வரியா இல்லையா? வி வான்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறான். நினச்சிட்டே தான் போகிறீங்க. அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி போகிறீங்க. அவனும் சிரிச்சிட்டே ஓட்டிகிட்டு வரான். இப்போ வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஃபுல்லாக வெட்டாக உங்கள் ஹேரில், உங்கள் ட்ரெஸ்ஸில் மேலேருந்து தண்ணி ட்ராப்பாக கீழே விழுது. அதே மாதிரி தான் வீ மேலே இருந்தும் தண்ணி ட்ராப்பாக கொட்டிகிட்ருக்கு. 2 பேரும் ஒரு நிமிஷம் அப்படி ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் 2 பேரோட ஐஸ் லாக் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக போகிறீங்க. வி உங்கள் ஹிப்பில் ஹேண்ட் வச்சு உங்களை கிட்ட இழுத்துக்கிறான். நீங்களும் அவன் ஐஸை பார்த்துட்டே இருக்கீங்க. வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் 2 பேரோட லிப்ஸும் மீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, இது போதும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி ஃபுல்ஃபில்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன்டா. என் மூளைக்கு எத்தனை அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த எபிலாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.